பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தற்போது இந்தியா அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படையின் கூட்டு நடவடிக்கையை ஆபரேஷன் சிந்தூர் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இது தொடர்பாக பேசுவதற்காக கர்னல் தியாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார், கடந்த சில தினங்களாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்து வந்த நிலையில் இன்று நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடைபெறுவதாக இருந்தது. அதற்கு முன்னதாக இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் முன்பே நான் சொல்லியிருந்தேன், போன முறை எப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம பண்ணியிருந்தோம் ஒரு வாட்டி, இரண்டாவது வாட்டி ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தோம். அதாவது தரைப்படை தனியாக, இரண்டாவது வாட்டி விமானப்படை மட்டும் தனியாக செய்தது. இந்த முறை தரைப்படை விமானப்படையும் அல்லது தரைப்படை விமானப்படை கப்பற்படை மூன்றும் சேர்ந்தோ இல்லது இரண்டு படைகள் சேர்ந்தோ இதனுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இம்முறை தரைப்படை மற்றும் விமானப்படை இருவரும் சேர்ந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் பண்ணியிருக்காங்க. இது எல்இடி ஜெய்ஷ் ஹெட் குவார்ட்டர் அங்க அவங்க இந்த அட்டாக் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு சேதத்தையும் அந்த தீவிரவாதிகளை அழிக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நமது பாரத பிரதமர் சொன்னாரோ, மிக அதிக அளவில் இருக்கும், வலிமையாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி முந்தைய இதை விட மிக வலிமையானதாக, மிக துல்லியமாக இந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்மால் பார்க்க முடிகின்றது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாக்குதல்ல சர்ப்ரைஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது 7ஆம் தேதி இங்க மிகப்பெரிய ஒரு ஒத்திகை நடக்கிறதா இருந்தது, மாக்ட்ரில் நடக்க இருந்தது இந்தியா முழுக்க. ஸோ இந்த 7ஆம் தேதி அப்புறம் தான் நம்மளுடைய அட்டாக் இருக்கும் அப்படின்னு அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். ஆனா கரெக்டா இன்று காலை அதிகாலையில இது மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறது, அட்டாக் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஃபார் பாகிஸ்தான். என்ன சர்ப்ரைஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எதிர்பாராத நேரத்தில் அட்டாக் பண்றதுதான் ஒரு வாரனுடைய வெற்றி. அந்த தொடக்கத்தை இப்ப நம்ம செஞ்சிருக்கோம். நீங்க குறிப்பிட்டது மாதிரி அதான் சார், 7ஆம் தேதிக்கு பிறகு ஒரு அட்டாக் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதற்கு முன்னதாக தற்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த உச்சகட்ட நம்ம தயார் நிலையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அறிவுறுத்தலை கொடுத்துட்டு அதற்கு முன்பாக இந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமா, ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக, டிசெப்ஷனுக்காக கூட நம்மளுடைய இந்த மாக் ட்ரில் அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா மாக் ட்ரில் நம்ம சொல்றப்ப இந்தியா மாக் ட்ரில்ல தான் இருக்கு, இதுக்கப்புறம் தான் அட்டாக் நடக்கணும் அவங்களும் எதிர்பார்த்திருக்கலாம். என்னுடைய எதிர்பார்ப்பு, நான் எப்போதுமே சொல்லியிருந்தேன், 7ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல எப்பனாலும் இந்த அட்டாக் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 24 மணி நேரங்களுக்கு முன்பு இந்த அட்டாக் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது டிசெப்ஷன் அண்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு கூட நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம். ஏன்னா யாருமே இது எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த துல்லியமான இந்த 9 இடங்களை குறிவைத்து, அந்த தீவிரவாதங்களுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் குறிவைத்து ஜாயிண்ட் ஆபரேஷன் இந்திய தரைப்படையும் விமானப்படையும் சேர்ந்து பிரிசிஷன் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கலாம். இன்னொன்னு பாகிஸ்தான் நம்மளுடைய ஏர் ஸ்பேஸை ஹைலைட் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ள வரதை அவங்க தவிர்த்திருக்காங்க அப்படிங்கிறதும் நியூஸ் வருது. ஸோ இது எப்படி எஸ்கலேஷன் ஆறுது அப்படிங்கிறது இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய நிலையில இருக்கும். இந்த கடந்த 2 தினங்களாகவே இந்திய பாதுகாப்பு துறையினுடைய அந்த நகர்வுகளை நம்ம கவனிச்சுட்டு வந்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்து பேக் டு பேக்காகவே நிறைய ஆலோசனைகள்லாம் நடந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அட்டாக் நடந்திருக்கு சார். இப்போ ஏற்கனவே 2 முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு இல்லையா? அதுக்கும் இப்போ இந்த முறை நடத்தக்கூடிய இது ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணுமா சார்? இது நிச்சயமாக. அதாவது நீங்க கடந்த முறை நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பார்க்கும் பொழுது, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறது 2லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள போயிட்டு நம்மளுடைய ராணுவம் தரைப்படை அந்த அட்டாக் பண்ணிட்டு திரும்பி வந்தாங்க, ரைட் பண்ணிட்டு திரும்பி வந்தாங்க. அது ஒரு வாட்டி நடந்தது. இன்னொரு வாட்டி விமானப்படை உள்ளுக்குள்ள சென்று ஒரு அந்த பாகிஸ்தான் நல்ல உள்ளுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க அடிச்சுட்டு வந்தாங்க திருப்பி. இந்த முறை தரைப்படை விமானப்படை இரண்டும் சேர்ந்து இந்த மிசைல் அட்டாக் பண்ணிருக்காங்க. கோஆர்டினேட்டட் அட்டாக். முதல்ல தனித்தனியா செஞ்சாங்க. இது வெல் கோஆர்டினேட்டட் அண்ட் ஒரு பெரிய ஒரு துல்லியமான ஒரு அட்டாக்கா இதை நம்ம பார்க்கலாம். போன முறையெல்லாம் பார்க்குறப்ப இந்த முறை குவாண்டம் ஆஃப் அந்த வெடிபொருள், குவாண்டம் ஆஃப் அந்த டார்கெட்ஸ், நம்பர் ஆஃப் டார்கெட்ஸ் இதெல்லாம் இந்த வாட்டி ரொம்ப அதிகமானது.
இது ரொம்ப ப்ரிசிஷன் நம்மன ஒரு தாக்குதல், ரொம்ப துல்லியமான தாக்குதல் இது. ஏன்னா முதல்ல வந்து நிறைய எதிர்க்கட்சிகள் எஸ்பெஷலி வந்து பாகிஸ்தானுடைய எக்கோவா பல பேர் வந்து கேட்டாங்க, இல்ல இல்ல பாலக்கோட் போவே இல்லை, ஸ்ட்ரைக்கே பண்ணல அப்படின்லாம் சொன்னாங்க. அது மாதிரி வந்து F-16 வந்து வீழ்த்தவே இல்லை டாக் ஃபைட்ல அபிநந்தன் அவர்கள் அப்படின்லாம் பல தரப்பட்ட கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டது. இப்ப எந்த கருத்துக்கும் யாரும் சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா சார். இப்போ இந்த மாதிரி போர் காலங்கள்ல இப்போ வந்து ஆப்பரேஷன்ஸ் இப்போ ஏற்கனவே மோடி சொல்லியிருந்தாரு, ராணுவத்திற்கு நாங்கள் உரிய நெறைய விஷயங்கள வந்து நாங்க தெரிவிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாரி. இப்போ இந்த மாரி ஒரு ஆப்பரேஷன்ஸ் நடக்கும்போது, இப்போ இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்ற பேர்ல தான் இப்போ இந்த அட்டாக் வந்து நம்ம நடந்திருக்கு. இப்போ இந்த மாரி ஒரு ஆப்பரேஷன் நடக்கும்போது, இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சார் இடம்பெற்றிருக்கும்? இதுல வந்து கோஆர்டினேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ஆபரேஷன்ஸ் இருக்கு. இது தனியாக இல்லை, இது வந்து ஜாயிண்ட் ஆபரேஷன் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் ஆர்மி. ரெண்டு பேரும் வந்து கோஆர்டினேஷன் பண்ணியிருப்பாங்க. டார்கெட் வந்து செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, எந்த இடத்தை தாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. டார்கெட் செலெக்ஷன்ல எதனால் தாக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அங்க எவ்வளவு தீவிரவாதிகள் இருப்பாங்க, மேக்சிமம் கேஷுவலிட்டிஸ் எப்படி கொண்டு வருது, மேக்சிமம் அந்த இடத்துல வந்து தாக்கும்போது தீவிரவாதிகளை எப்படி வந்து கொல்வது அப்படிங்கிறது வந்து கேஷுவலிட்டிங்கிறது சொல்லலாம், எப்படி வந்து அவர்களை தீர்த்து கட்டுவது அப்படின்ட்டு. அப்படி வந்து அந்த டார்கெட்டை வந்து செலக்ட் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய, யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த தாக்குதலை கொடுத்து அது மேக்சிமம் வந்து கில் எடுக்கணும். நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து பாதிப்பை கொடுக்கணும் அந்த தீவிரவாதிகளுக்கு. அதை வந்து ரொம்ப துல்லியமாக சர்ப்ரைஸோட வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கேயுமே லீக் ஆகலை, யாருக்குமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் இல்லை. ஒரு மிக துல்லிய அதிவிரைவான ஒரு தாக்குதல், சிறிய நேரத்தில் அந்த ஜாயிண்ட் ஆபரேஷன் வந்து சிந்தூர் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது இதுல இப்ப இந்த ஒருங்கிணைப்பு விஷயத்துல பொறுத்தவரைக்கும் ராணுவ நடவடிக்கைகள மிக ரகசியம் காக்கப்படும். நமக்கு ஒரு சில விஷயங்கள் தான் வெளிப்படையாக நமக்கு வெளியே தெரிய வரும். இப்போ இந்த விஷயத்துல பொறுத்தவரைக்கும் ரகசியம் காத்து பல்வேறு நடவடிக்கைகள தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ காலையில 10 மணிக்கு தான் இது தொடர்பான பல்வேறு விளக்கங்கள வந்து மத்திய அரசும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் தரப்புல இருந்து இதற்கான எதிர்வினைகள் அப்படின்றது எந்த அளவுக்கு சார் இருக்கும்? பாகிஸ்தான் எதிர்வினையாற்றக்கூடிய நிலையில் வந்து இன்றைய ராணுவம் அங்க கிடையாது. அவங்க வந்து அந்த எஸ்கலேஷன் லேடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து அவர்களுக்கு ஒரு மிசைல் தாக்குதல் வந்து மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ்ல நம்ம வந்து மல்டிபிள் டார்கெட்ல வந்து பண்ணியிருக்கோம். அரௌண்ட் ஒரு 9 டார்கெட்ல வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவங்க வந்து அதுக்கு ரிட்டாலியேஷன் நமக்கு வந்து பண்ணணும். அந்த ரிட்டாலியேஷன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க இடத்துலேருந்து கன் ஃபயர் வந்து நம்ம சைடு வந்து பண்றதா நியூஸ் வந்து வருகின்றது. எஸ்பெஷலி வந்து ஷெல்லிங் வந்து உரி செக்டர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல வந்து அவங்க நிறைய ஃபயர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ரெண்டாவது அவங்க ஏர் ஸ்பேஸை வயலேஷன் பண்றது ட்ரை பண்றாங்க. அதை வந்து இந்திய வந்து விமானப்படை அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணல அப்படிங்கிறதும் இதுல வருது. ஸோ இது மாதிரி நேரத்தில் வந்து எந்த செகண்ட்ல என்ன மாற்றங்கள் வேணாலும் உண்டாகலாம். இப்போ வந்து இந்த தாக்குதல் வந்து அதிகப்படுத்தலாம் பாகிஸ்தான், இல்லை வந்து நம்மளுடைய ஏர் ஸ்பேஸ்க்குள்ள பூந்து ஏதாவது அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் வச்சு தாக்குதல் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அவங்க எவ்வளவு எஸ்கலேஷன் அடுத்த லெவலுக்கு அவங்க கொண்டு போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பதிலடி அவங்களுக்கு வந்து அதிகமாகும். அது எஸ்கலேஷன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அவங்க கையில தான் இருக்கு. இப்ப அவங்க வந்து அந்த எஸ்கலேஷன் கொண்டு போல, அவங்க வந்து இது மாதிரி கன்னை வச்சு வந்து ஃபயர் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு தட் இஸ் அது அடுத்த லெவலை நோக்கி நம்ம வந்து செல்ல மாட்டோம். எங்க அடுத்து வேற நம்ம டார்கெட் எடுப்போம். நம்ம வேற எங்கெங்க வந்து தீவிரவாத லான்ச் பேட் 60 பேட் இருக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல. ஸோ இந்த 60 பேட்லையும் வந்து குறிவைத்து மறுபடியும் ஃபயர் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த நேரத்துலையும் இருக்கு, அதிகாலையில் கூட தாக்கலாம் அவங்க மறுபடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய தாக்குதல் வந்து இன்னையோட நிறுத்தி போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. பட் வந்து இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி செல்லும் அப்படிங்கிறது இப்பொழுதுக்கு சொல்லுவது வந்து மிகவும் கடினமானது. ஆனால் பாகிஸ்தான் வந்து இப்பொழுதைக்கு நாங்கள் வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறதா இப்போ நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அவங்க செக்யூரிட்டி கவுன்சில்ஸ் போகிறப்ப அவங்க ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை. ஏன்னா இப்போ நமக்கு சாதகமாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இருக்கு அந்த இடத்துல. அதனால வந்து வீட்டோ பவர் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால செக்யூரிட்டி கவுன்சில் போறதுனால நமக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமோ, நமக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமோ, இதனால் நம்மளுடைய இந்த ராணுவ நடவடிக்கைகளை கைவிடக்கூடிய நிலையோ வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக பார்க்கின்றேன். நீங்க பணியில இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அவசர நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ உள்ள சூழலுக்கும் இப்போ உள்ள சூழலுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் சார் இருக்கு? 2 முறை வந்து நான் சொல்லலாம். அதாவது வந்து பொக்ரான் 2ல நான் இருந்தேன். பொக்ரான் 2 முடிஞ்ச உடனே 1999 வந்து இந்திய ராணுவம்
ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய போக்ரான் அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து டிப்ளாய்மெண்ட் ஆயிருந்தோம். அப்பயும் வந்து போர் மூலக்கூடிய நிலை இருந்தது. அப்பொழுது இருந்த பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரி அமெரிக்கா சென்று கை காலில் விழுந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திரும்பி வந்தோம் அந்த இதில். ஸோ அது வந்து ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அந்த சமயம் வந்து போருக்கான ஆயுத்தங்கள்ல ஈடுபட்டிருந்தோம், டிப்ளாய்மெண்ட்ல இருந்தோம். ஆனால் போர் என்பது நடக்கவில்லை. அப்ப ஒரு குண்டு கூட பொழியவில்லை. எங்களுடைய வார் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நடந்தது. அந்த வார் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து சொல்லணும்னா பல, அதாவது வந்து பல விதமான எக்ஸசைஸ்லாம் அதில் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் 2001 ஸ்டாண்ட் ஆஃப் பாகிஸ்தான் இந்தியாவோட ஸ்டாண்ட் ஆஃப் வந்து நடந்தது, அதாவது பார்லிமெண்ட் அட்டாக் அப்புறம். ஸோ அதுலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலாம் நம்ம அதுவும் செய்யலை. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா நம்மளுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கும், அப்புறம் இந்த பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக், இந்த விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா கார்கில் வார் ஒரு லிமிட்டெட் வார் அப்படின்னு நம்ம வந்து அது வந்து சொல்லலாம். அந்த லிமிட்டெட் வாரில் நம்ம எல்லை தாண்டாமல் நம்மளுடைய படைகளை வைத்து நம் இழந்த அந்த பகுதியை மீட்டெடுத்தோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு கோஆர்டினேட்டட் ஒரு போராக இருந்ததா, தரைப்படை விமானப்படை ரெண்டு சேர்ந்து அப்படின்னா அந்த சமயம் நம்மள்ட்ட அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது இப்போ இருக்கும் மாதிரி. அது ஒரு பெரிய கோஆர்டினேட்டட் ஒரு அட்டாக்காக வந்து அது கிடையாது. இம்முறை வந்து ஒரு பெரிய ஒரு கோஆர்டினேட்டட் வெல் பிளான்ட் ஒரு அட்டாக் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அக்ரேசியாக வந்து அது வந்து பண்ணியிருக்காங்க அது. ஸோ இட்ஸ் வெரி வெல் அட்டாக் அது. அண்ட் இந்தியா வந்து ரஷ்யா, யுஏஇ, யுஎஸ், யூகே, சவுதி எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை பற்றியும் அவங்க வந்து டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ. ஸோ வி ஆர் நாட் டூயிங் ஃபார் கண்ணை மூடிட்டு யாருக்கும் தெரியாமலாம் செய்யல. உலகத்திற்கு தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த பதிலடி நடவடிக்கை கூட ஒரு லிமிடெட் வார் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை தான் இப்போ அதை நம்ம பார்க்கணுமா, இல்லை இது அடுத்த கட்டத்தை நோக்கி இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா? இது நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். எப்படி பாகிஸ்தான் அவருடைய மக்களுக்கு வந்து அவங்களுடைய மக்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்க முடியாது, அவங்க ரிட்டாலியேஷன் பண்ணிதான் ஆகணும். அவங்களுடைய மக்களுடைய அந்த ஆதங்கத்திற்காகவும் அவங்களுடைய அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு. அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரிட்டாலியேஷன் நமக்கு பண்ணுவாங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இப்பயே வந்து அவங்க தே ஹவ் சீஸ் ஃபயர் பண்ணிட்டாங்க, மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் வந்து வயலேஷன் ஆஃப் ஏர் ஸ்பேஸ்க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க, பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி எல்லாரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ரிட்டாலியேட் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ இந்த அதிகாலையில் கூட வந்து ஃபர்தர் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் ஏற்படலாம். போரை பொறுத்தவரை எதுவும் சொல்ல முடியாது, அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு யாருமே கணிக்க முடியாது. நிச்சயமா வந்து பாகிஸ்தான் ரெட்டலியேஷன் இருக்கும். அந்த ரெட்டாலியேஷன் வந்து எந்த அளவு அவங்க கொண்டு போறாங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. அதாவது இந்த அளவே, அதாவது வந்து இப்போ நம்ம அடிச்சிருக்கிற இதே மாதிரியான ஒரு ரெட்டாலியேஷன் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்குள்ள அவங்க பண்றாங்களா, ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள அந்த இதுல வந்து பண்றாங்களா, அந்த பார்டரை கிராஸ் பண்ணாம, இல்ல அவங்க பார்டர் கிராஸ் பண்றதை ட்ரை பண்றாங்களா, அவங்களுடைய போர் விமானங்களை வச்சு தாக்குறதுக்கு உள்ளுக்குள்ள வந்து தாக்க ட்ரை பண்றாங்களா, இதெல்லாம் தான் எஸ்கலேஷன்ஸ். ஸோ இந்த எஸ்கலேஷன் லேடருக்கு அவங்க போறாங்களாங்கிறத பொறுத்து தான் வந்து அடுத்த நகர்வுகள் நம்மளுடைய பதிலடி என்பது இருக்கும் அதுல. இப்போ இந்த அட்டாக் தொடர்பாக இப்போ காலையில் 10 மணிக்கு இது தொடர்பான முழு விவரங்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறையிலிருந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ பல நெருக்கடியான தருணங்களில் பணியாற்றிய அந்த விஷயங்களையும் நீங்கள் நினைவு கூர்ந்தீங்க. இப்போ இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் ராணுவ உயர் அதிகாரிகள்கிட்ட இந்த மெசேஜஸ்லாம் எப்படி சார் அதை பாஸ் ஆகிட்டு இருக்கும்? ராணுவ புரியல, உங்களுடைய கேள்வி எனக்கு புரியல. இல்லை சார், இப்போ நீங்கள் பல்வேறு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒர்க் பண்ண அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ காலையில் 10 மணிக்கு இந்த நடவடிக்கை தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கை வெளியாகும் பாதுகாப்புத்துறையில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எல்லாமே பிளான் பண்ணி ஒரு அட்டாக் நடந்திருக்காங்க சார். 9 நிலைகள் மீது குறி வச்சு ஒரு அட்டாக் நடந்திருக்காங்க. இப்போ இதுக்கு பின்னணியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது உயர் அதிகாரிகள்கிட்ட எப்படி இந்த விஷயங்கள்லாம் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குன்னு கேட்குறேன். இது வந்து ஜாயிண்ட் ஆப்ரேஷன் கமிட்டியில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து முடிவு பண்ணி, டார்கெட்டை முடிவு பண்ணி, நாளை முடிவு பண்ணி, எதை வச்சு தாக்கணும், எப்படி தாக்கணும், எவ்வளவு வந்து அது குவாண்டம் ஆஃப் வந்து வெடிபொருள் வந்து யூஸ் பண்ணணும், எது மாதிரி மிசைல்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த நேரத்தில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்க தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வெல் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய வேலையை அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ அதோடைய ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வாங்கி தான் இந்த அட்டாக் நடந்திருக்கும். ஸோ இதோடைய டோசியர், இதோடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கவர்மெண்ட்டையும் இருக்கும். ப்ளஸ் இதோடைய பிஆர்ஓ இப்போ இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து பிஆர்ஓ பேசுகிறாங்களா,
இல்ல வந்து யார் இதை வந்து சொல்ல போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இல்ல ராணுவத்தினுடைய பிஆர்ஓ வந்து இதை வந்து சொல்ல போறாங்களா, ஜாயிண்ட் பிரஸ் மீட் வந்து வித் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் கொடுக்க போதா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அவர்கள் வந்து எந்த டார்கெட் அழித்தோம், இதுல எவ்வளவு வந்து தீவிரவாதிகள் அழிந்தார்கள், எந்தெந்த இடம் வந்து குறிவைக்கப்பட்டது, எப்படி நம்ம வந்து அட்டாக் பண்ணினோம் அப்படிங்கறத பத்தி அவங்க வந்து அந்த பிரஸ் ரிலீஸ்ல நமக்கு சொல்லுவாங்க. அந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, இப்போ ராணுவ தரப்புல இருந்து ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூர் நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது, ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி அந்த பதிவிட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு பின்னணியில இப்போ நம்ம பஹல்காம் தாக்குதலுக்கு, அட்டாக்குக்கு உரிய பதிலடி கொடுத்திருக்கோம். அதுல வந்து முக்கியமான தீவிரவாதிகளோ அதுல வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதற்கான மெசேஜா அதை பார்க்கணுமா அப்படிங்கிறதுக்காக சார் இந்த கேள்வி கேட்டேன். இல்ல நிச்சயமாக நம்ம இந்த தாக்குதல் நடந்ததே அதற்கான ஒரு பதிலடி தானே. அத நாம் வந்து அந்த நடந்த அநீதிக்கான ஒரு பதிலடி, சரியான பதிலடி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அது நான் இப்போ ஆல்ரெடி நான் வந்து எப்படி நான் சொன்னேனோ, அந்த ஒரு லிமிட்டடான ஒரு அட்டாக் தான் இருக்கணும். அது வந்து எல்லை தாண்டி நம்ம உள்ளுக்குள்ள தரைப்படை உள்ளுக்குள்ள போய் நம்ம அந்த இடத்த வந்து கேப்சர் பண்றதெல்லாம் ஸ்டார்டிங்ல பண்ண மாட்டோம். மேபி இன் லேட்டர் ஸ்டேஜில் வந்து அந்த வந்து விஷயம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2 படைகளும், தரைப்படை விமானப்படை 2 பேரும் சேர்ந்து வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து மிக பாராட்டத்தக்கது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நமது ராணுவத்தினுடைய வலிமை வந்து தெரிய வந்திருக்கு. ராணுவத்தினுடைய அந்த துல்லியமான அந்த போர் திறமை வந்து தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எந்தெந்த இடத்துல வந்து தீவிரவாதிகளுடைய அந்த கூடாரம் இருக்கின்றது, என்ன ஏது, அதை வந்து கொடுத்த அந்த ஜிஆர் சொல்லுவோம், கிரிட் ரெஃபரன்ஸ், ஏதாவது இந்த பூமியில் இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கு பர்டிகுலரா அந்த அக்யூரேட்டா அப்படின்னு அதை கொடுக்கக்கூடிய அவர்களுடைய பங்கு மிகப்பெரியதாக இதுல வந்து இருக்கு. மூன்றாவதாக பார்க்கும்போது இந்தியாவினுடைய தலைமை, இப்ப தலைமை வந்து என்ன வந்து சொல்றாங்களோ அதுதான் ராணுவம் செய்யும். தலைமை வந்து கூடாது, ஆக்ஷன் கூடாதுன்னு சொன்னா செய்ய போறது இல்ல. கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து 2008 2008 வந்து நமக்கு வந்து ஞாபகம் ஊத்தலாம். நம்மளுடைய வந்து மும்பை அட்டாக்ல வந்து we have not done anything, நம்ம எதுவுமே செய்யல. வாய் மூடிட்டு நம்ம வந்து கையை கட்டிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல. அது மாதிரி இல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற தலைமை வந்து மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்காங்க. பாரதத்தினுடைய ராணுவம் மிக உயர்ந்த நிலையில வந்து உயர்த்தி கொண்டு போயிருக்காரு அந்த கடந்த ஒரு அவருடைய ஆட்சியில் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது தரைப்படையுடைய முன்னேற்றம், கப்பற்படையினுடையது, அது மாதிரி விமானப்படையினுடையது அப்கிரேடேஷன் பயங்கரமா நடந்திருக்கு. அதுல அந்த வலிமை வந்து மிகப்பெரிய பெற்றது. அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வலிமையான ராணுவத்தில் 4வது இடத்துல நம்ம வந்து இருக்கோம். ஸோ ஆகையா நம்மளுடைய டிட்டரன்ஸ் என்பது மிக உயர்ந்திருக்கின்றது, தலைமையினுடைய உறுதி என்பது உயர்ந்திருக்கின்றது. ஆகையால் நிச்சயமா இது வந்து பாராட்டத்தக்கதாக இருக்கும். இப்போ இது போன்ற நடவடிக்கைகளின் போது ராஜாங்க ரீதியான ஒரு நடவடிக்கை, ராணுவ ரீதியான நடவடிக்கை அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ராணுவ ரீதியான நடவடிக்கை என்பது இந்த மாதிரி பதிலடி தாக்குதல் இது மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது அதுக்கு முன்பாகவே எந்த இடத்த நம்ம வந்து துல்லியமாக தாக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்லிங்க. ஒருவேளை இப்போ பாகிஸ்தான் இதற்கு எதிர்வினை ஆற்றும் பட்சத்தில் எந்த அளவுக்கு இந்திய ராணுவத்தினர் வந்து தயார் நிலையில் இருப்பாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கவனிச்சிருப்பாங்க இதில்? இல்லை, இது வந்து நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்முடைய வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முதல்ல வந்து நம்முடைய வான்வழி தாக்குதலை முறியடிக்கக்கூடிய ரெடார் சிஸ்டம்லாம் வந்து தயார் நிலையில் வந்து இருக்கும். அந்த ஏர் டிஃபென்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ராணுவ பிரிவு இருக்கு, ஏடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏர் டிஃபென்ஸ் பிரிவு தான் வந்து முழுமையாக அந்த அதாவது வானை வந்து டோட்டலா வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். ஏதாவது வந்து வான்வழி தாக்குதலுக்கு ஏதாவது ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வருதா, இல்லை வேற ஏதாவது மிசைல்ஸ் வருதா அப்படின்னு ஏர்லி வார்னிங் சொல்லுவோம். அது முன்னாடியே வந்து வார்னிங் கொடுத்துரும் அது. ஸோ அதுக்கு அந்த எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னு துல்லியமா கணிச்சு அதை வந்து வான்வழியே வந்து அதை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஆன்டி மிசைல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும், சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நியூட்ரலைஸ் வந்து பண்ணும். அது தவிர தரைப்படை வந்து தயார் நிலையில் இருக்கும். நம்மளுடைய வந்து பீரங்கிகள், நம்மளுடைய வந்து போஃபோர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பீரங்கிகள், மற்ற ராணுவ பிரிவினர் எல்லோருமே தன்னுடைய ஆபரேஷனல் வார் அலர்ட்ல அவங்க வந்து இருப்பாங்க டோட்டலா. ஸோ எந்த நேரத்திலும் வந்து திருப்பி அடிக்கக்கூடிய அந்த தகுதியும் அந்த நிலையும் வந்து ராணுவத்துக்கிட்ட இருக்கும். அந்த ஆபரேஷனல் ரெடினஸ்ல முப்படையும் வந்து அலர்ட்ல வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி தாக்குதல் நடத்த போது 2 தரப்பிலிருந்தும் பாதிப்பு என்பது நிறையவே இருக்கும். அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கண்காணித்து இப்போ மேற்கொள்வாங்க சார்?
இல்லை, பாதிப்பு இப்போதான் வந்து அட்டாக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு மேலே தான் வந்து வார் எஸ்கலேஷன் ஆகிறப்ப தான் வந்து ஃபர்தர் பாதிப்பை பற்றி நம்ம யோசிக்க முடியும். போர் என்றாலே பாதிப்பு தான். அதனால வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து பார்க்க முடியாது. சார், இந்தியாவின் மீது தாக்குதல், பயங்கரவாத தாக்குதல், பஹல்காம் தாக்குதலுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை தற்போது இந்தியாவும் மேற்கொண்டு வருகிறது. பல்வேறு விஷயங்களையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. நீங்கள் பணியில் இருந்தபோது காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்திய வான்பரப்பில் இருந்தவாறு பல்வேறு நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்பட்டு வருகின்றன. சரியான நேரம் மற்றும் இடத்தை தேர்வு செய்து உரிய பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தற்காலிக மகிழ்ச்சி நீடிக்காது, துக்கம் சூழும் என பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்திய வான்பரப்பில் இருந்தவாறு பகல்பூர், கோட்லி, முசாராபாத் போன்ற பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது.